ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். ஹெல்த்தியாக வாழணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ஹெல்த்தினா என்ன அர்த்தம்? ஒரு பர்சன் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல், மனம், சமூக நல்வாழ்வு, அதாவது ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங், இது மூணுமே சீராக இருந்தால் தான் அவங்க ஒரு ஹெல்தி பர்சன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஃபிசிக்கல்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த டிசீஸும் இல்லாமல் இருக்கிறது. மென்டல்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அந்த மாதிரி எந்த ஒரு மென்டல் ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் மென்டல் பீஸோடு இருக்கிறது. அண்ட் முக்கியமாக சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னா நம்ம ஒருத்தர் கூட பழகுற விதம். இப்போ அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்காது, அண்ட் மூஞ்சை காட்டுறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஜென்டலாக ஒரு ஸ்மைல் கொடுக்கலாம், ஹாய் பாய், இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது மூணுமே ஒரு பர்சனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க தான் ஹெல்தி பர்சன். இப்போது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது? ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்லீப். நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். ஒரு மேக்ஸிமம் 7 to 8 hours தூங்குறதுனால அவங்க ஃபிசிக்கலாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அண்ட் மென்டலாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ அடிக்குவேட் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுங்காக தூங்குறதுனாலே நிறைய பிரச்சனைகளை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம ஸ்லீப் பற்றி ஒரு வீடியோவே இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ போதுமான அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்பவே அவசியம். எக்ஸசைஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது முடிஞ்சவங்க பண்ணலாம், முடியாதவங்க குறைந்தபட்சம் வாக்கிங்காவது செய்யலாம். அண்ட் முக்கியமான ஒன்று ஃபுட். குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ரொம்பவே முக்கியம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது, தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுதுன்றது தெரியும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஹோட்டல் ஃபுட்ஸு இல்லை ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதுனால நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு டிசீஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்மளே வலிய விடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் நின்றுட்டோம், கால் வலிக்குது அப்படின்னா உட்கார்றதுக்கு ஒரு பிளேஸ் பார்ப்போம். அந்த உட்கார இடம் நீட்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிட்டு தான் உட்காருவோம். ஏன்? நம்ம ட்ரெஸ் அழுக்காயிடக்கூடாது, இல்லை நம்ம ஏதாவது டஸ்ட் நம்ம மேலே பட்டுறோம் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார போகிற அந்த இடமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம லைஃப் லாங் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்ம ஆர்கன்ஸையும் நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். ஸோ நம்ம எதுவுமே நம்ம பாடியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ரொம்ப அடி வாங்க போகிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஆர்கன்ஸ் தான். ஸோ நல்லதை சாப்பிட்டு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்து நல்லா தூங்கி எழுந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கலாம். இது எதுவுமே ஒழுங்காக பண்ணலையா, அப்போ நம்ம ஆர்கன்ஸும் எதுவும் ஒழுங்காக வேலை பண்ணாமல் நம்ம பாடிக்கு நம்மளை தொல்லை கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி தான் இருக்குது. அதை கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியது யார்? நம்ம தான். ஸோ ஒழுங்காக நல்லா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் ஆகிட்டு ஆப்ஷன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் வைஸ்லி. ஹெல்த்தியாக இருக்கிறது அட் லாஸ்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. யார் எது சொன்னாலும் நீங்கள் நினச்சாதான் அது மாற்ற முடியும். ஸோ ஹெல்த்தியாக வாழலாம். இருக்கிறது ஒரு லைஃப் தான், அதை வாழணும் இல்லையா? ஸோ முழுமையாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது அவசியம். தேங்க்யூ.